Hello students, this is Vinod from Endurance Engineering Academy. So in this particular video, I'm just going to discuss about SSC JE exam. So எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி we have started like the SSC JE has announced. Okay, ரீசெண்டா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும், லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SSC JE எக்ஸாமோட பேஸ். ஓகே, எஸ்பெஷலி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சிவில் இன்ஜினியரிங்க்கு. லைக் இந்த வீடியோ பார்க்குற சில பேர் வந்து ஆல்ரெடி, சில பேருக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ we are from Endurance Engineering Academy and I'm Vinod and I was having this institute for the past 3 years. And as of now, நம்ம இன்ஸ்டியூட் வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது மெக்கானிக்கல் மட்டும்தான். ஸோ இப்போ ரீசெண்டா we have included civil engineering also in our institute. So to start with like civil engineering start பண்றோம் அப்படின்றனால, ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய சில strategies, like strategies in the sense exam related strategies. Okay, so let it be SSC JE or TNPSC or let it be TRB Polytechnic, whatever. ஸோ இந்த ஸ்லைட் எதுவுமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. The slide has been made from a content developer who belongs to civil engineering. ஏன்னா I believe that strongly. I am not a civil engineer, so I don't know the core of civil. எனக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட சில சப்ஜெக்ட்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் ஐ கேன் டீல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். பட் எக்ஸாம் அண்ட் எக்ஸாமோட கோர்னு வரும்போது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தான் வந்து அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் ஸ்லைட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை அவர் கண்டென்ட் டெவலப்பர். ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துடணும். ஸோ ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணது அவங்க, அண்ட் அவங்க என்ன சொல்லணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெலிவர் இட் டு யூ guys. ஓகே, ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் SSC JE ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து TNPSC இருந்தாலும் சரி, இல்லை TRB பாலிடெக்னிக்கா இருந்தாலும் சரி, இந்த சேனல்ல we will be uploading different videos. Free session ஓட வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பொறுமையா இந்த வீடியோ முழுசா பார்த்து முடியுங்க. இட் மைட் டேக் சம் அரௌண்ட் 20 minutes பிகாஸ் எல்லா ஸ்லைடையும் கவர் பண்ணணும் அண்ட் எல்லா பாயிண்ட்டுமே நான் கவர் பண்ணணும் அப்படின்றனால. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட், ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் SSC JE SSC ஜூனியர் இன்ஜினியர், ரைட்? லைக் SSCலேயே வந்து நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, CGL எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் இருக்கும்போது என்ஜினியருக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடக்கக்கூடிய, நிறைய வேகன்சிஸ் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து SSC JE. ஓகே, அண்ட் 2022ஓட ரெக்ரூட்மெண்ட் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஸ்லைட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க வந்து அதை கோத்ரூ பண்ணி பாருங்க. கோத்ரூ பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றதை முழுசா கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த ஸ்லைட் மூலமா கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 அப்படின்றது வந்து சப்ஜெக்டிவ் டைப். பேப்பர் 2 இட்ஸ் கோயிங் டு பி டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது இட்ஸ் கோயிங் டு பி கன்வென்ஷனல். நீங்க வந்து எழுதணும், அதாவது யூ வில் பி டூயிங் இட் இன் யுவர் காலேஜஸ், ரைட்? உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. ஸோ பேப்பர் 1 இட் இஸ் ஆப்ஜெக்டிவ், அதாவது இட் இஸ் கோயிங் டு பி MCQ. ஸோ பேப்பரை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இது 2 தான். ஸோ இந்த 2 பேப்பரையும் கம்பைன் பண்ணி தான் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. தெர் இஸ் நத்திங் லைக் ஒரு பேப்பரை பேஸ் பண்ணி அவங்களோட மெரிட் லிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. 2 பேப்பரோட ஸ்கோரையும் கம்பைன் பண்ணி, பேப்பர் 1 நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கால்ட் ஃபார் பேப்பர் 2 அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இந்த 2 பேப்பரையும் சேர்த்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேட்டர்ன் அண்ட் அதை பத்திலாம் நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு ஸ்லைட்ல. Okay, so overall நான் சொன்ன மாதிரி paper 1 it's going to be a written test and it is computer based exam, CBT. So computer based exam obviously it's going to be a MCQ type exam தான். paper 2 written நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி descriptive, conventional. and once நீங்க paper 1 and paper 2 ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you will be called for a document verification. and once if you are done with your document verification, of course medical examination, then you will able to proceed. Okay, right. So இதுதான் வந்து what I could say, the stages which is involved in SSC JE exam. Next, like first நம்ம paper 1 பார்த்துடலாம். paper 1 பொறுத்த வரைக்கும் maximum 200 marks and you will be having 2 hours. Okay, and ஒரு questionக்குமே, so each question carries 1 mark and ஒரு questionக்குமே 1/4 of negative marks இருக்கு. இது ரொம்ப crucial actually. நீங்க எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாம் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஓகே, ப்ளீஸ் மேக் ஷூர் தட் வாட் இஸ் தட் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாமே
ரொம்ப கேர்ஃபுல்லா அதை நீங்க அண்டர்டேக் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பிளே a huge role. ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக்ல நெகட்டிவ் மார்க் இல்லை, டிஎன்பிசிஏல நெகட்டிவ் மார்க் இல்லை, பட் எஸ்எஸ்சி ஜேஇல நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்ஸ் பத்தின டிப்ஸ், அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் எந்த இடத்துலலாம் நெகட்டிவ் மார்க் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் ஆஃப்டர் த லைக் வாட் இஸ் தட் ஆஃப்டர் த கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ். ஓகே, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 300 மார்க்ஸ். அதாவது இது வந்து டிஸ்கிரிப்டிவ் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல கால்குலேட்டர் அலௌட், பட் லாஸ்ட் பேப்பர்ல அதாவது பேப்பர் 1ல கால்குலேட்டர் இஸ் நாட் அலௌட். ஓகே, ஸோ பேப்பர் 2ல கால்குலேட்டர் அலௌட் அண்ட் த நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இஸ் கோயிங் டு பி 300. நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இஸ் கோயிங் டு பி 3 அண்ட் there is no negative marking for descriptive. ஆப்வியஸ்லி டிஸ்கிரிப்டிவ்க்கு எந்த நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்காது எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும், ஏன்னா ஸ்டெப் மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்க ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் வரும் இல்லை. ஸோ ஸ்டெப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் வேரி ஆகுறதுனால எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. ஓகே, லைக் when it comes to descriptive. Now ஓவராலா பேப்பர் 1 தான் நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் 2 you will be qualifying once after clearing பேப்பர் 1. அதனால பேப்பர் 1 கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதுல வந்து 50 marks is general intelligence and reasoning, 50 marks is going to be general awareness and 100 marks is going to be technical. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் மேஜரா சிவில் இன்ஜினியரிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். பட் காமன் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி காமன் ஃபார் ஆல். ஸோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் ரீசனிங் அப்படின்றது யுவர் ரீசனிங் தான். ஓகே, தட் இஸ் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வெர்பல் எபிலிட்டி, அது எல்லாமே தான் வந்து இதுல இன்க்ளூசிவ். அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் யுவர் ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகே, ஜெனரல் ஸ்டடீஸ் அதோட சிலபஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்றேன். ஐ வில் பி டிஸ்பிளேட் இன் தி லேட்டர் ஸ்டேஜ். அண்ட் ஜெனரல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து யுவர் பேசிக் சிவில் இன்ஜினியரிங், இதோட சிலபஸையும் நான் டிஸ்பிளே பண்றேன். வெயிட்டிங் ஸ்கீமையும் நான் டிஸ்பிளே பண்றேன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதுல வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரெண்டு ஜெனரலுமே இருக்கு. ஓகே, ரெண்டு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு, போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல். ஸோ நீங்க இங்கிலீஷும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் யூ நீட் டு ப்ரிப்பேர் வாட் இஸ் தட் லாஜிக்கல். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ். அண்ட் டெஸ்ட்ல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சி ஒன்ஸ் நீங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. லைக் தி கொஸ்டின் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க அனலைஸ் பண்ணி உங்களால ஒரு ஐடியா கொண்டு வர முடியும். பட் ஜென்ரலா இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணதுல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வாட் இஸ் தட் இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனாலஜிஸ். ஓகே, அனாலஜி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ், ஸ்பேஸ் விஷுவலைசேஷன்ஸ், இது எல்லாமே ரீசனிங் பார்ட் அண்ட் வெர்பல் பார்ட்ல மிக்ஸ் ஆகி வரும். அனாலஜிஸ் ரீசனிங்லயும் கேட்கலாம், வெர்பல்லையும் கேட்கலாம். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு டாபிக். நீங்க ஒரு நல்ல லாஜிக்கல் ரீசனிங் புக் எடுத்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, அரித்மெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் வெர்பல் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், அதாவது ஃபாதர் மதர் அந்த மாதிரியான இது ஃபிகர் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான இது நம்பர் சீரீஸ், ஒன் ஆஃப் தி வாஸ்ட் ஏரியா இன் ஆப்டிடியூட். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் 50 மார்க்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல we can divide it into 50, 50 and 100. ஓகே, நம்ம ஆல்ரெடி நல்லா போட்டிருக்கேன் 50, 50 and 100. ஓகே, ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 50 மார்க்ஸுக்கு இந்த ஏரியாஸ்ல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் நாட் பாசிபிலிட்டி, இந்த ஏரியாஸ்ல இருந்து வரும். ரைட், கமிங் டு நெக்ஸ்ட் 50 மார்க்ஸ் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்பிளே பண்றேன், என்னென்ன ஏரியாஸ் டிஸ்பிளே பண்றேன். பட் மேஜரா என்னென்ன எதுல கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டிஸ்பிளேட் யூ ஹியர். ஓகே, மேஜரா ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்தியா அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் கண்ட்ரியை பொறுத்து தான். மற்றபடி ரொம்ப டீவியேட் ஆகி ஜெனரல் அவேர்னஸ் இருக்க போதில்லை. இந்தியா அண்ட் சரௌண்டிங் கண்ட்ரிஸோட ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி அண்ட் பாலிட்டி, ஓகே, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல இன்க்ளூட் ஆகும். ரைட், ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து வாட் இஸ் தட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 50 and 50, அதாவது ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் இஸ் கோயிங் டு பி லைக் ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான். அது வந்து மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, சிவிலா இருந்தாலும் சரி, என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், சேம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதோட நெக்ஸ்ட் கேட்டகரி, அதாவது தேர்ட் கேட்டகரி, லாஸ்ட் 100 மார்க்ஸ் கோர் சிவில். ஓகே, கோர் சிவில் மேஜர்லி சிவில் இன்ஜினியரிங்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குமோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே
it inclusive. But இதோட வெயிட்டிங் ஸ்கீம்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் ஏன் வெயிட்டிங் ஸ்கீம்ல டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றேன்னா, நீங்க கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க ஆர் எல்ஸ் வேற ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்தந்த எக்ஸாமுக்கு வெயிட்டிங் ஸ்கீம் மட்டும் மாறும். பட் த சிலபஸ் வில் பி ஆல்மோஸ்ட் சேம். நீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான சிலபஸ். ஓகே, பில்டிங் மெட்டீரியல் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷன், சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ். பட் அஃப்கோர்ஸ் சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து நேம் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து லைக் இட் வில் பி soil mechanics and foundation engineering combined சேர்ந்து geotechnical engineering கொடுத்துருப்பாங்க. So that is what I was saying, like எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேம் எல்லாம் மாறுமே தவிர கண்டென்ட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே சேமா தான் இருக்கும், ரைட்? ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. டிரான்ஸ்போர்டேஷன், என்விரான்மெண்டல், ஸ்ட்ரக்சர் தியரி, கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் டிசைன் எக்ஸெட்ரா. ஓகே, ரைட். ஸோ செகண்ட் பேப்பர் 300 marks which is entirely based on your civil engineering only, nothing, no changes, right? Coming to next category, இத லைக் எப்படி சொல்றது, எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் பேப்பர், ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு அப்புறமா உங்களோட கேட்டகரி அஃப்கோர்ஸ் அண்ட் நார்மலைசேஷன் இருக்கும். பிகாஸ் எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் நடக்க போறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி மோர் தென் ஒன் செட். ஸோ மோர் தென் ஒன் செட் நடக்கும். இட்ஸ் அன் ஆல் இந்தியா, லைக் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் அப்படின்றதுனால கண்டிப்பா நார்மலைசேஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலைசேஷன் அலாட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா you will be entering into second paper. And second paper நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்க, இதுலயே போட்டிருக்காங்க ஆக்சுவலி, ரைட்? You can appear in second paper once if you clear that the cut off of that particular, that is அந்த particular mark, cut off mark நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல இருந்து பேப்பர் 2 எழுதுவீங்க. ஃபைனலா பேப்பர் 1 plus பேப்பர் 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் will be shortlisted for document verification. அதான் நம்மளோட தேர்ட் பேஸ். நான் இனிஷியலாவே எல்லா பேஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். You would have seen it. Paper 1, paper 2 and paper 1, paper 2 combine பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் நீங்க கிளியர் ஆயிருந்தீங்கன்னா you will be going for document verification, then medical examination. So cut off பத்தி நான் பேசுறேன், just wait for some time. Okay, so cut off பத்தி I will be discussing about it, right? Okay, so இப்போ 2022 ஓட JE SSC JE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் August 12th வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2nd September வந்து application is closing, and November மாசம் tentative they have announced that the exam will happen. Okay, so approximately இது ஜூலை அப்படின்னு எடுத்துட்டாலும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 months தான் இருக்கு approximately. Okay, right. So இப்போ நம்ம அனாலிசிஸ் அண்ட் வெயிட்டேஜ் பார்ப்போம். Okay, this is a very important part of the video. So first அனாலிசிஸ்ல ஜெனரல் அவேர்னஸ், அதாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் தென் கோர், கரெக்டா? ஸோ அதுல ஜெனரல் அவேர்னஸ் 50 marks. 2019, 2020 and 2021 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் இஷ்யூஸ்ல இருந்து மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. யூ குட் see that. See, இது வந்து ஒரு what is that? It's a general pattern. அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நீங்க இந்த ஒரு ஜெனரல் அவேர்னஸ் பேப்பரா இருந்தாலும், டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் இருந்தாலும், எந்த ஒரு ஜெனரல் அவேர்னஸ் டாபிக் இருந்தாலும், கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கரண்ட் இஷ்யூஸ், கரண்டா நடக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ், அது எல்லாமே அதுல இருந்து வெயிட்டேஜ் அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுதான் ஆப்வியஸா எஸ்எஸ்சி ஜேயிலும் நடந்திருக்கு. யூ குட் see that அரௌண்ட் 50 marksல 13 to 15 marks வந்து கரண்ட் இஷ்யூஸ்ல இருந்தா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, so 13 to 50 marks it is distributed based on current issues. And அதுக்கு அடுத்த வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா we won't able to say like எக்ஸாக்டா இதுதான் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யூ குட் see ஒரு வருஷம் கேட்டதே வந்து அடுத்த வருஷம் ரிப்பீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆல்மோஸ்ட் 5-5-5 டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அண்ட் ஜியோகிராஃபி அஃப்கோர்ஸ் யூ குட் see 2019ல அதிக வெயிட்டேஜ், 2020ல கம்மியா இருக்கு, பட் 2021ல அதிகமா இருக்கு. ஸோ ஜியோகிராஃபி we could expect. Okay, and similarly science பாத்தீங்கன்னா like it was general, கரெக்டா? பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது எது எடுத்தாலும் லைக் ஆல்மோஸ்ட் 4-5 அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ மற்றது எதுவுமே வந்து நம்மளால எது அதிக வெயிட்டேஜ் எது கம்மி வெயிட்டேஜ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எக்ஸப்ட் 1 or 2 cases. ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் சயின்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ்லயும் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ரைட்? And even economic science, I forgot to mention that. Economic science, environmental science and also basic science. Yeah, other than that, in the moon area தவிர மற்ற எல்லா ஏரியாவையும் you could see that the marks has been distributed almost equally. Okay, so highest priority அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸும் ஜியோகிராஃபியும் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 டாபிக், இந்த 5 டாபிக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 5-6 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு.
அண்ட் லாஸ்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக் சயின்சஸ், என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க இதையே 3 லெவலா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல I will mark it here. First level வந்து you can keep current issues and geography. And then based on இது எல்லாமே based on previous year questions of SSC JE. Okay, right. அதுக்கு அடுத்த லெவல்ல you can keep your Indian history, Indian polity, biology, physics, chemistry. See, இதுல பாத்தீங்க அப்படின்னா biology, physics, chemistry படிக்கிறது comparatively easier. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா we are in our engineering field, so physics chemistry வந்து it will be somewhat more convenient for you I guess. And biology வந்து ரொம்ப high level biology எல்லாம் கேட்க போறது இல்ல, அவங்க எல்லாமே வந்து 10th before 10th level biology, before 10th level physics chemistry தான் கேட்க போறாங்க. so it's not going to be tougher. அதுதான் என்னோட கன்செப்ட். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போறது இல்ல, ஆல்மோஸ்ட் ஈஸியா தான் இருக்க போகுது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் பத்தி பெரிய இஷ்யூவே இருக்காது, பிகாஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நீங்க செப்பரேட்டாவே civil engineer செப்பரேட்டா படிக்கிறதுனால there won't be that much deviation, and anyways the number of questions are less. Okay, so that's it about general awareness. And general intelligence and reasoning ல நம்மளால ஒரு that இந்த மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க, நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணலாம், லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க குவான்ஸ் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஓகே, குவான்ஸ் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஆனா ஒரு மார்க் இல்லைன்னா ஈவன் சம்டைம் தேர் இஸ் நோ மார்க்ஸ் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுனால நீங்க குவான்ஸ் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். லாஜிக்கல் ரீசனிங்கும் வந்து கம்மியா தான் இருக்கு, ரைட்? பட் அவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது வெர்பல் ரீசனிங். ஸோ விச் இஸ் லைக் heavy weightage. You could see 36, 35, 38. So out of 50, average வந்து 36. Okay, 36, 35, 38. So out of 50, 36 marks. அதாவது more than 70% வந்து verbal reasoning தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்ஸ் ரொம்ப கம்மியாகும். நெக்ஸ்ட் டு வெர்பல் இட் வில் பி நான் வெர்பல் அப்படின்ற மாதிரி. சி, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா RS அகர்வால் ஒரு புக்கே இருக்கு. Okay, you can check that out. Okay, so that basic level தான் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப டீடைல்டா டீப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங், which is very important part. See, இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் சேம் நான் இதே மாதிரி ஐ வில் கிளாசிஃபை த லெவல். ஓகே, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நான் கிளாசிஃபை பண்றேன். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம லெவல் 1ல வைக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து லெவல் 2ல, என்னென்ன சப்ஜெக்ட்ல லெவல் 3ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, see, ஆப்வியஸா இந்த பேட்டர்னை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பில்டிங் மெட்டீரியல்ஸ், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்ட் வேல்யூவேஷன், ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்ட் வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி எடுத்துக்கோங்க, கேட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஏரியால இருந்து கம்மியான லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்மி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும். That's what I meant. But when it comes to SSC JE, you could obviously see around 25, இதுல 24, இதுல 27, இதுல 25. So around 25% of the syllabus இந்த ரெண்டு ஏரியால இருந்தே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. And these two areas are very smaller areas. So கம்மி, அதாவது சின்ன ஏரியால இருந்து அதிக வெயிட்டேஜ் வருது. ஸோ இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஏரியால பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் SSC JE வரும்போது இந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் இல்லை நிறையவே டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்வியஸா SSC JE பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல கண்டிப்பா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன், காஸ்ட் அண்ட் வேல்யூவேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் அதர் தென் தட், இது இல்லாம இது ரெண்டு, பட் இன் அடிஷன் டு திஸ் சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸையும் நம்ம, அண்ட் ஈவன் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இன்ஃபேக்ட் நான் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஐ வில் பி த பர்சன் ஹூ வில் பி ஹேண்டிலிங் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ நான் இது ரெண்டுமே கம்பைண்டா தான் எடுத்துப்பேன். ஓகே, FMM அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம பிரிச்சு இது கொடுத்திருந்தாலும் நம்ம இதை கம்பைண்டா FMM, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரிஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஏரியாவையும் நான் லெவல் 1ல தான் கிளாசிஃபை பண்றேன். சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ் which is majorly geotechnical engineering, and then fluid mechanics and machineries. ஸோ இந்த ஏரியால இருந்து அப்ராக்சிமேட்டா நீங்களே லைக் எக்ஸாக்ட் கால்குலேஷன் கிடையாது, அப்ராக்சிமேட் தான். 19, 28, 30 இதுல வருது. இதுலயும் அப்ராக்சிமேட்லி 30, இதுல வந்து இதுலயும் 30. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த கொஸ்டின்ஸ்.
So almost 30% of the questions. So idhula almost 25% of the questions. So as you could see that level 1 la nama classify pannirukku. I will just mark it. Okay. Use this to highlight it. Okay. So idu vandu level 1. Okay. And இதுவும் level 1. So level 1 la நம்ம classify பண்ணிருக்கக்கூடிய questionsலயே like இருக்கக்கூடிய ஏரியால இருந்தே around 55% of the questions was classified, like was distributed. See, நான் level 1 level 2ன்ட்டு ஏன் பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா just for giving you a what is that ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். அதனால சார் இது நீங்க level 1ல கொடுத்துட்டீங்க, நான் இப்ப மத்த லெவல்ல இருக்கிறதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னா no, you should not do that. Okay, level 1 அப்படின்னு நான் ஏன் கிளாஸிஃபை பண்றேன்னா based on the weightage அவ்வளவுதானே தவிர இதுல தான் நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும், மத்தது கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லை. வெயிட்டேஜை பொறுத்து ஐ எம் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிசி மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. சி ஆர்சிசி alone. You could see that 10, 7, 9. So RCC alone எடுத்தா அதுவே around 10%, 8 to 10% வருது, right? RCC alone it is around 8%, approximate 8% it's coming. So அப்ப நம்ம RCC level 1ல தான் சேர்க்கணும். Okay, that is logical, right? And take environmental 8, 7, 9, approximately 8%, right? Environmental approximately 8%. Take transportation engineering, adum approximate 8%. Take irrigation, adum approximate 8%. Solid mechanics it is less, approximate 6 to 5 அப்படின்னும் போது நம்ம 4 to 5% வச்சுக்கலாம். Structural analysis 171 இது நம்ம எக்ஸாக்டா எப்படி கிளாஸிஃபை பண்றதுன்றதே ஒரு what is that ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 1, 7, 1 அப்படின்னும் போது it varies a lot, right? So we will keep 4% maybe. Okay. And design of steel structures அதுவும் 434, so approximately 4%. Geology ரொம்ப கம்மி, like 1%. Okay. So level 1க்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், level 2க்கு கம்மியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்லாம் இல்ல. level 1 and level 2 ரெண்டுத்துக்குமே நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ரெண்டுத்துக்குமே அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு level 3க்கு கம்மியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க மேபி preparing you can change your order, like based on இந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட ஆர்டர் மாத்திக்கலாம். பட் the fact என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, almost எல்லா சப்ஜெக்ட்டுமே. Of course there are few variations, structural analysis, solid mechanics, steel structures, geology, இந்த ஏரியாவை தவிர மற்ற ஏரியா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 8%, 10%, ஆர் ஃபியூக்கு வந்து greater than 10. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து 14%. ஸோ இந்த லைக் பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சில சப்ஜெக்ட்ஸ் அதிக வெயிட்டேஜ் இருந்தாலும் இட் வேரியஸ் பிட்வீன் 8 to 14 தான். கரெக்டா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே பிட்வீன் 8 to 14 தான். ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சாலிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஜியாலஜி மட்டும்தான் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கு. மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். சின்ஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், உங்களோட இம்பார்ட்டன்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடா தான் இருக்கணும். ஓகே, ஸோ டோன்ட் திங்க் தட் சார் நான் இதுக்கு மட்டும் நிறைய கொடுக்குறேன், இதுக்கு மட்டும் கம்மியா கொடுக்குறேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஐ ஹவ் டு கிவ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன், அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எஸ்பெஷல் பெரிய சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா you could see the bigger change in case of BM and EC. Okay, right. Next, so SSC மூலமா செலக்ட் ஆகக்கூடியவங்க வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன ஸ்லைட். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன். ஓகே, எங்கெங்கெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், CPW, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் எக்ஸெட்ரா. லைக் ஐ எம் நாட் கோயிங் டு ரீட் திஸ் பிகாஸ் இதை நான் படிச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. ஸோ நீங்க இதை கோத்ரூ பண்ணி பாருங்க, என்னென்ன ஏரியால நீங்க ஒர்க் பண்ணுவீங்க த்ரூ SSC JE அப்படின்றது ஒரு ஐடியா வரும். ரைட். நெக்ஸ்ட், வேகன்சி டீடைல்ஸ். இது வந்து காமன் வேகன்சிஸ். ஓகே, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கம்பைன்டு வேகன்சிஸ் 2020ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரைட். ஜெனரலா வந்து SSC JEல அதிக வேகன்சி வரும். ஸோ 2020ல 785, 2019ல 1185, 2018ல 1845, and you could see that 2021ல எக்ஸாம் நடக்கல. ஓகே, ஸோ 2022ல எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ தேர் வாஸ் அ குட் கேப். ஓகே, ஒரு மோர் தென் 1 இயர் கேப் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம மோர் தென் 1000 வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் an எக்ஸ்பெக்டேஷன். ரைட். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுவும் வந்து நீங்க ஜூனியர் இன்ஜினியரா என்னென்ன உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஜாப்ல அப்படின்றத வந்து ஜாப் ப்ரொஃபைல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இருக்கு. இட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். நீங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்தாலே you will able to identify it. ஓகே,
ரைட். நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி கட் ஆஃப். ஓகே, சி பேப்பர் 1க்கு அதாவது அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ். ஓகே, அவுட் ஆஃப் 200 அதாவது 50 ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் 50 ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் 100 யுவர் கோர். அந்த பேப்பர் 1க்கு நீங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. சி நான் எப்பயுமே வந்து வாட் ஐ வில் ஆஸ்க் யூ டு டூ, ப்ரிப்பேர் ஃபார் அன்ரிசர்வ். நீங்க ஜெனரல் கேட்டகரியே கிடையாது, நீங்க எஸ்சி/எஸ்டில வரீங்க, ஓபிசில வரீங்க, வாட் எவர் மேபி, ப்ரிப்பேர் ஃபார் ஜெனரல். நீங்க ஜெனரல் கேட்டகரியோட ஒரு 10 மார்க் அதிகமா எய்ம் பண்ணுங்க. 120, 130, 140 எய்ம் பண்ணுங்க. ஏன்னா வந்து லைக் ஆப்வியஸ்லி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2020ல இந்த ஸ்கோர் வந்திருக்குன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க 150 எய்ம் பண்ணணும். 120 பத்தாது, யூ ஹேவ் டு எய்ம் ஃபார் 150. இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கம்பைன் பண்ணி தான் வந்து ஃபைனலோட கால் சார். லைக் ஃபைனலா அந்த ஒரு மெடிக்கல் டெஸ்ட், அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் பண்ண போறாங்க. ஸோ பேப்பர் 1ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமா, ஏன் சொல்றேன்னா பேப்பர் 1 objective type and there is a chance for you to get more marks in paper 1. paper 2 descriptive. நிறைய பேருக்கு descriptiveல எழுதுறதுக்கான practice இருந்திருக்காது. like you have to write it down, right? நீங்க எழுதணும். okay, it's not like objective வந்து நீங்க objectiveகாகவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க ரொம்ப நாள், ஒரு 1 year 1.5 year 2 year. பட் சடனா சப்ஜெக்டிவ் எழுத சொன்னாங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் ஒன் டிஃபிகல்ட்டி. ஓகே, அந்த ஸ்டெப்ஸ் எப்படி கரெக்டா எழுதுறது. ஏன்னா ஆப்ஜெக்டிவ்க்கு நீங்க ஸ்டெப்ஸ்ல எதுவும் போட வேணாம். லைக் யூ கேன் கோ இட் இன் அ வே. ஓகே, சடனா லைக் ஃபாஸ்டா சால்வ் பண்ணி வில் ஏபிள் டு கெட் இட். பட் சப்ஜெக்டிவ் போகும்போது நீங்க ஸ்டெப்ஸ் எழுதணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ கம்பேர்ட் டு பேப்பர் 1, பேப்பர் 2 இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் டஃப் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் who are majorly preparing for the competitive exam. So competitive exam prepare பண்ற majority of the students க்கு பேப்பர் 2 பேப்பர் 1 கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க பேப்பர் 1ல எவ்வளவு அதிகமா மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 120க்கு பதிலா 160 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் பேப்பர் 2ல கம்பைன்டு கட் ஆஃப் வந்து 250 தான் கேட்கறாங்க. ரைட். ஸோ நீங்க பேப்பர் 2ல ஒரு 100 இல்ல 120 எடுத்தாலே you will easily cross this 250, will go to 260, 270. I hope you're getting my point. ஸோ அதனால கட் ஆஃப் வச்சு நான் இவ்வளவுதான் சார் எய்ம் பண்ண போறேன் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க. எய்ம் ஃபார் 150, 160 ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணாதான், அதாவது ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே 2-3 வீடியோலையும் சொல்லியிருந்தேன். யூ ஹேவ் டு எய்ம் ஃபார் ஸ்கை, தென் ஒன்லி யூ வில் லேண்ட் அப் இன் தி வாட் இஸ் தட். இப்போ எய்ம் ஃபார் ஸ்கை, தென் யூ வில் லேண்ட் அப் இன் த டெரஸ். ஓகே, ஸோ அதனாலதான் நீங்க எய்ம் பண்றது நல்லா பெருசாவே எய்ம் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ பேசிக் ஐடியா அபவுட் கட் ஆஃப், ரைட். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஐடியா. பேசிக் ஐடியா தான், ரொம்ப டீட்டெயிலான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஐ வில் கோ த்ரூ தட் ஆல்சோ. ரைட், பிஃபோர் கோயிங் த்ரூ தட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஒன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, a course which will be useful for all technical exams. Okay, like technical exams which is like TNPC, AE, TRB, SSC JE, ISRO, BARC and other PSUs. ஸோ லெவல் பொறுத்த வரைக்கும் கோர்ஸ்ல கண்டென்ட் லெவல் வந்து கொஞ்சம் நல்ல லெவலாக தான் கவர் பண்ண போறோம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி லோவர் லெவல் ஆஃப் கண்டென்ட். ஓகே, ஸோ அதாவது கேட் லெவல்ல கண்டென்ட் கவர் பண்ணிட்டு and it's going to make sure that it's useful for all the exams. Okay, so அதுதான் வந்து இந்த one course ஓட what is that, one course ஓட feature. And this one course itself includes all the test series also. Okay, நீங்க என்ன எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் சீரிஸ் இருந்தாலும் எல்லா டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூசிவ். Okay, there is a special course offer which was going on. If you want to know about the offer, just message us, WhatsApp us in this particular number. Okay, so we'll get back to you. Right. ஸோ நெக்ஸ்ட், ஸோ பேசிக் ஐடியா நான் சொன்னல, என்ன நம்ம பேசிக் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட சிலபஸ் அனாலிசிஸ் ப்ராப்பரா பண்ணணும். நான் சிலபஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கோ த்ரூ பண்ணி பாருங்க. ரைட். ஸோ ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் போடணும். ஸோ வை ஐ எம் சேயிங் இட் டு பி ரியலிஸ்டிக் டைம் டேபிள், ரொம்ப சிம்பிள். நான் ரீசெண்டாவே வந்து இந்த மாதிரியான கால்ஸ் ஐ வாஸ் ரிசீவிங் ஃபியூ கால்ஸ். சார் எனக்கு வந்து 2 மாசம் டைம் இருக்கு, 2 மாசத்துல இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும். ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் பாசிபிள் மேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, சரி, நீங்க எஸ்எஸ்சி ஜேஇக்கு வந்து நவம்பர் மாசம் எக்ஸாம் வருது, நான் வந்து செப்டம்பர்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன், நவம்பர்ல எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்றது என்னோட கொஸ்டின். நீங்க அதுக்கு ப்ராப்பரா பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு நெக்ஸ்ட் இயர் எஸ்எஸ்சிக்கு நீங்க இந்த வருஷம் நவம்பர்ல, இந்த வருஷம் செப்டம்பர்ல பிளான் பண்ணா பரவாயில்ல. இந்த வருஷம் எஸ்எஸ்சிக்கு நீங்க இந்த வருஷம் செப்டம்பர்ல பிளான் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ நீங்க ரியலிஸ்டிக்கா ஒரு டைம் டேபிள நீங்க பிளான் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிளான் பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இது நெகட்டிவ் கிடையாது. நீங்க செப்டம்பர்ல ஆரம்பிச்சு நவம்பர்ல உங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஐ எம் a very big positive person, but still why I am saying this, it's a realism. Okay,
ஸோ ஆப்டிமிசமா இருந்தாலும் ப்ராக்டிக்கலா எது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ரீடிங் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஒரு ப்ரிப்பரேஷன், இப்போதான் நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா there is going to be an issue. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேஸுக்கு வரத்துக்கே you will take 1 month. ஓகே, ஸோ ஒரு 1 month அப்புறமா தான் நீங்க அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பேஸுக்கே வருவீங்க. ஸோ அந்த 1 month நீங்க அந்த ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணி அந்த பேஸுக்கு வர வைக்கிறதுக்கே வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால தான் இன்க்ரீசிங் யுவர் ரீடிங் ஹேபிட் அப்படின்றது தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், கிளியர் யுவர் பேசிக்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு பேசிக்ஸே தெரியாம டைரக்டா ஜம்ப் ஆயிடுறாங்க. ஸோ தட் இஸ் வை பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஐ வில் பி ஹேண்டலிங். ஓகே, உங்களோட பேசிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து பேசிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், basic strength of materials and mathematics. Okay, so நம்ம கோர்ஸ்ல இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே I will be handling, and structure and what is that structure and also the subjects which is related to structures, அதாவது என்ன சொல்றது டிசைன் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், அது எல்லாமே வந்து ஸ்ரீராம் சார் ஹேண்டில் பண்ணுவாரு. ஸ்ரீராம் சாரோட டெமோ வீடியோ, இன்ஃப்ளூயன்ஸ் டைம் டயக்ராம் ஓட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல we will be making few more demos also, so you can subscribe to the channel so that you can go through the demo. Okay, right, making notes, it is very important because notes பொறுத்த வரைக்கும் we have 3 different types of notes. main notes எடுக்கணும், short notes எடுக்கணும், formula notes எடுக்கணும். Okay, so 3 வித்தியாசமான நோட்ஸ். ஸோ இதை பத்திலாம் நான் ரொம்ப டீடைல்டா ஒன்ஸ் நம்ம கைடன்ஸ் செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் 1 by 1 வந்து ஐ வில் சே வாட் இஸ் மெயின் நோட்ஸ், வாட் இஸ் ஷார்ட் நோட்ஸ், வாட் இஸ் ஃபார்முலா நோட்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதுவும் ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் கான்செப்ட்ஸ், நான் வீடியோ அட்டென்ட் பண்றேன் சார், கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டக் ஆகாம நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ், வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும். இதுக்காக தான் we have practice questions plus test series. Okay, so we will be including lots and lots of practice questions in that, and lots of test series also in that. Okay, so the test, topic based test and subject based test also in that itself. So that will help you to manage your practicing what is that practicing quality, I could say. அதாவது உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து அந்த ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு அதிகமா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து it is going to be decided from this. Like எவ்வளவு அதிகமா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு you will able to improve yourself. Okay, and attend mock test. Of course இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இன்ஸ்டிடியூட்லயே வந்து mock testum will be providing you. But நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி like if you are planning for your preparation, plan properly. Okay, so ஒரு 1 yearக்கு நீங்க பிளான் பண்ணாதான் வந்து it will be help you. Avoid distraction அப்படின்றது நான் மேஜரா இந்த ரீசன்ட் டைம்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா மொபைல் அண்ட் சோஷியல் மீடியா. நாட் ஓன்லி ஃபார் மீ பர்சனலா, எனக்கு மட்டும் இல்லாம இந்த சுத்தி இருக்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான். கரெக்டா? ஸோ மொபைல் அண்ட் சோஷியல் மீடியால இருந்து நம்ம எவ்வளவு தள்ளி இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவா நம்மளோட டைமை மாத்திக்க முடியும். ஸோ நீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மொபைல் அண்ட் சோஷியல் மீடியால இருந்து தள்ளி இருங்க. மொபைலை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டவுட் சப்போர்ட் குரூப் வந்து டெலிகிராம்ல தான் இருக்கு. நம்ம லைக் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப்ல தான் அப்லோட் பண்ண போறேன், நம்ம போர்ட்டல்ல தான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மொபைல் அண்ட் லைக் வாட் இஸ் தட் டெக்னாலஜியை வந்து பாசிட்டிவா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் சோஷியல் மீடியாவையும் மொபைலையும் வாட் எவர் இட் இஸ் அதை வந்து நீங்க நெகட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாள்லயும் நீங்க இருக்க போற ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண போற டைம் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். அண்ட் as day progresses your efficiency will also decrease. and ஒரு கட்டத்துல என்னடா லைஃப் இது, நம்ம என்னதான் பண்றோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் லிமிட்டிங் எவ்ரிதிங். ஓகே, ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா மேக் ஷுர் யூ லிமிட் யுவர் என்டர்டைன்மெண்ட் when you are in your preparation phase. ஓகே, ப்ரிப்பரேஷன் பேஸ்ல இருக்கும்போது உங்களோட என்டர்டைன்மெண்ட் வந்து லிமிட் பண்ணீங்க. எதுவாக இருந்தாலும் லிமிட்டா இருந்தா தானே நல்லது. ஸோ லிமிட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் ஐடியாஸ், ரைட்? பேசிக் ஐடியாஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். பட் ஒன்ஸ் நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைவ் செஷன்ஸ்ல நான் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் எல்ஸ் பர்சனலாகவும் நான் ஃபோன்லயும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆர் எனி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃபியூச்சர்ல வரக்கூடிய
technical videos or even non-technical videos, because we are planning for this also. Okay, general awareness நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். As of now, our institute is majorly focusing on technical, civilum சரி, mechanicalum சரி, technical தான். But we are planning for general awareness also. So follow the channel so that you will get an update regularly regarding all these courses and all the sessions, free sessions which we are conducting. Okay, so thank you and all the very best for your exam.